இந்த தலத்தினுடைய சிறப்புகளை பற்றி பார்க்கும் பொழுது பல்வேறு சிறப்புகள் உள்ளன. முதலாவதாக இக்கோயிலிலே இருக்கின்ற லிங்க திருமேனியானது மிக பெரிய வடிவிலே, அதாவது ராட்சத வடிவிலே இருக்கின்றது. அது பெரிய லிங்கமாக காணப்படுகின்றது. சுயம்பு லிங்கம் தான், இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு உருவத்தை கொண்டிருக்கின்றது இந்த பெருமானுடைய திருமேனி. அடுத்ததாக இந்த பங்குனி மாதத்திலே 23, 24, 25 ஆகிய நாட்களிலே மாலை நேரத்திலே சூரிய ஒளியானது பெருமான் மீது, திருமேனி மீது விழும். அப்பொழுது பெருமானுடைய திருமேனி பொன் வண்ணமாக மிளிரும். அது ஒரு அற்புதமான காட்சி. ஏனென்றால் இங்கு பெருமான் மேற்கு நோக்கி இருக்கின்றார். முதலிலே கிழக்கு நோக்கி இருந்த பெருமான் அந்த சாரமா முனிவருக்காக உறையூரை ஆண்ட மன்னனை அவனை தண்டிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே மேற்கே திரும்பி அந்த தனது பார்வையை பார்த்தார். அப்படி மேற்கே திரும்பியவர் அவ்வாறே மேற்கு நோக்கியவாறே இன்றும் எழுந்தருளுகின்றார். எனவே அந்த மாலை நேரத்திலே அந்த சூரிய ஒளியானது பெருமான் திருமேனி மீது படும். அந்த வகையிலே அந்த 3 நாட்களும் அந்த மாலை நேரத்திலே பெருமானுடைய திருமேனியினுடைய காட்சியானது மிக அற்புதமாக விளங்கும். அடுத்ததாக ஆதிசங்கரர் இங்கு வந்து இந்த தலத்திலே வந்து பெருமானையும் அம்பிகையும் வணங்கினார். அவர் அம்பிகையை பாடி அந்த ஸ்ரீ சௌந்தர்ய லகரி என்கின்ற அந்த பாடல்கள் அடங்கிய அந்த தொகுப்பிலே அந்த பாடல்களை எல்லாம் நினைவு கூறும் விதமாக ஆதிசங்கரர் இங்கே வந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் வருகையின் நினைவாக இன்றைக்கு வரை இந்த சன்னதியினுடைய, அம்பாளினுடைய சன்னதியினுடைய சுவர்களிலே இந்த சௌந்தரிய லகரி முழுவதுமாக கல்வெட்டுக்களாக பொறிப்பிக்கப்பட்டுள்ளது ஒரு சிறப்பு. அதே போல அன்னையினுடைய பெயர் சுகந்த குந்தலாம்பிகை என்று நாம் வடமொழியில் அழைக்கப்படும் பெயரை பற்றி முன்பு தெரிந்து கொண்டோம். அந்த வகையிலே அந்த அம்பிகையின் மீது சுகந்த குந்தலாம்பிகை அன்னையின் மீது மிகுந்த பக்தி கொண்டவராக விளங்கிய தியாக பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற தியாகராஜ சுவாமிகள் அம்பாள் பெயரிலேயே குந்தள என்கின்ற ஒரு ராகம் அமைத்துள்ளார் என்பது ஒரு சிறப்பு. குந்தள என்கின்ற ராகத்தை இந்த அன்னையனுடைய பெயர் நினைவு கூறும் வகையிலே அமைத்து பாடியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த தாய்மானவர் சுவாமிகளினுடைய இங்குள்ள அந்த சன்னதியிலே தட்சிணாமூர்த்தியாக விளங்குவர் ஞான தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்றார். இந்த ஞான தட்சிணாமூர்த்தியின் முன்பாக மௌன குருசாமி என்ற அடிகள், அவர் மௌன குருசாமி இங்கே வந்து இந்த ஞான தட்சிணாமூர்த்தியை வணங்கி சிவஞானம் கிடைக்கப்பெற்றார். இந்த ஞான தட்சிணாமூர்த்தி மௌன குருசாமிகளுக்கு சிவஞானம் அருளியதனாலே இந்த தட்சிணாமூர்த்திக்கு மிக சிறப்பு. அது மட்டுமல்ல, நாம் தாயுமானவர் என்று போற்றப்படுகின்ற மிகப்பெரிய அடியவராக விளங்கிய அந்த தாயுமானவர் சுவாமியும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லி பாடினார் இல்லையா? அந்த தாயுமானவர் சுவாமிகள் மௌன குருசாமியினுடைய சீடர். மௌன குருசாமியை வணங்கி அவருடைய அருட்பாலை பெற்று அவர் தாய்மானவராக மாறினார் என்பது வரலாறு. அந்த வகையிலே இங்கே இருக்கின்ற அந்த தட்சிணாமூர்த்தியும் மிக சிறப்பு பெற்ற ஒரு மூர்த்தமாக விளங்குகின்றது. இந்த தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்ற அந்த ஆலமர் செல்வன் தர்பாசனத்திலே இங்கே அமர்ந்திருக்கின்றார். தர்பாசனத்திலே இப்படி அமர்ந்திருக்கின்ற அந்த பெருமானை வழிபடும் பொழுது நாம் கல்வி, அறிவு, ஞானம் இவற்றிலெல்லாம் சிறந்து விளங்க முடியும். எனவே இந்த கல்வி மற்ற துறைகளிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், குறிப்பாக மாணவர்கள், இந்த ஞான தட்சிணாமூர்த்தியை வந்து வணங்கினால் அவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் என்பது ஒரு நம்பிக்கையாக இன்றளவும் விளங்குகின்றது. அதுபோல நிறைய மாணவர்களும் வந்து வணங்கி செல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த தலத்திலே நாம் பெருமானையெல்லாம் வணங்கி வெளியே வரும் பொழுது அந்த நுழைவாயிலுக்கு வடது பக்கமாக, வடப்பக்கமாக சுவற்றிலே ஜுரகேஸ்வரர் என்று ஒரு சிலை அமையப்பட்டிருக்கும். அந்த ஜுரகேஸ்வரர் 3 தலைகள் 3 கால்கள் கொண்டவராக இருப்பார். அந்த ஜுரகேஸ்வரர், இந்த ஜுரகேஸ்வரரை வழிபட்டால் வெம்மை நோய், நரம்பு கோளாறுகள், குளிர் ஜுரம் போன்ற நோய்கள் எல்லாம் முற்றிலுமாக தீரும் என்பது ஐதீகம். அப்படி ஒரு சிறப்பை பெற்றது. அது மட்டுமல்ல, இந்த முன்பே நாம் கூறியபடி அந்த பிரம்ம தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற தெப்பக்குளம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு பெரிய குளம் ஒன்று அந்த கடைவீதி
அதாவது மலையை ஒட்டி கடைவீதி, கடைவீதியை ஒட்டியே பெரிய தெப்பக்குளம் ஒன்று இருக்கும். அதுதான் பிரம்ம தீர்த்தம். அந்த தெப்பக்குளமானது 611 அடி நீளமும் 330 அடி அகலமும் கொண்ட ஒரு பெரிய திருக்குளம். இந்த திருக்குளம் கரியால் சோழனால் அமைக்கப்பட்டுள்ளது என்று செய்திகள் கூறுகின்றன. இந்த பிரம்ம தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சோமராகினி என்றும் சொல்வார்கள். அந்த பிரம்ம தீர்த்தத்திலே தெப்பக்குளத்திலே தான் வருடந்தோறும் தெப்ப உற்சவம் நடைபெறும். இந்த தெப்ப உற்சவம் என்பது மிக சிறப்பான ஒரு விழா இந்த தலத்தை பொறுத்த அளவிலே. அப்படி தெப்ப உற்சவம் அங்கே நடைபெறுகிறது. இது போன்ற பல சிறப்புகளை கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக நாம் கோயில் அமைப்பை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே திருச்சி நகரினுடைய தென்கரையிலே நாம் அமையப்பெற்ற மலை கோட்டையிலே அமைந்துள்ள கோயில் இது என்று சொன்னோம். இந்த மலையானது மிகவும் பழமையானது. அதாவது இந்த மலை 3500 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகின்றது. புவியியல் ஆய்வாளர்கள் இதை சொல்கின்றார்கள். 3500 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது. தென் கைலாயம் என்று சொல்லப்படுகின்ற தாய்மானார் கோயிலுக்கு செல்வதற்கு இந்த NSB ரோடு என்று சொல்வார்கள், கடைவீதி. அந்த முக்கியமான கடைவீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 258 படிகள் அந்த மலை மீது ஏறி சென்றால் தாய்மானவர் சுவாமி கோயிலை அடைய முடியும். மலையிலே இருக்கின்ற உச்சி பிள்ளையார் சந்நிதி செய்ய வேண்டுமென்றால் அது செல்ல வேண்டுமென்றால் மொத்தமாக 417 படிகள் செல்ல வேண்டும். அதாவது அந்த மலை உச்சியானது கிட்டத்தட்ட 273 அடி உயரத்திலே அமையப்பட்டிருக்கின்றது. அப்படி இந்த மலையானது 2, அதாவது தாய்மானவர் சாமி சந்நிதி அமையப்பட்ட இடத்திற்கு செல்ல 258 படிகள் ஏறி அங்கே மீதமுள்ள தூரமாக இருக்கின்ற அந்த படிகளையும் ஏறி செல்லும் பொழுது உச்சி பிள்ளையார் கோயிலையும் அடையலாம். அதாவது மொத்தமாக 417 அடி படிகள். இக்கோயில் ஆனது சோழர், பல்லவர், பாண்டியர், பிற்கால சோழர்கள், நாயக்கர்கள், மராட்டியர்கள் என்று பல்வேறு வகையிலே பல்வேறு மன்னர்கள் எல்லாம் ஆட்சி செய்யும் பொழுது பல பணிகள் எல்லாம் இந்த திருக்கோயிலுக்கு செய்யப்படுகின்றது. எனவே இந்த கோயிலில் இருக்கின்ற பல்வேறு அமைப்புகள் எல்லாம் பல்வேறு காலத்திலே செய்யப்பட்டதனால் ஒரு குறிப்பிட்ட அந்த வடிவ அமைப்பு, அந்த குறிப்பிட்ட மன்னர்களினுடைய காலத்திய கட்டிடக்கலை என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பல மன்னர்கள் ஆண்ட காலத்திலும் பல பணிகள் நடந்திருக்கின்றது இந்த கோயிலே. அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டிலே மகேந்திர பல்லவன் என்கின்ற அந்த பல்லவ மன்னன் இந்த மலையிலே மேலும் கீழுமாக 2 குகை கோயில்களை அமைத்திருக்கின்றான். கீழே இருந்து அந்த கடைவீதியிலிருந்து நாம் மலைக்கு செல்லும்போது அந்த நுழைவாயிலே மாணிக்க விநாயகர் என்ற விநாயக பெருமான் எழுந்தருளுகின்றார். அந்த மாணிக்க விநாயகரை வணங்கி பின்பு நாம் மலை ஏற தொடங்குகின்றோம். அப்படி மலை ஏறும் பொழுது இடையிலே ஒரு வீதி வரும். அதாவது மலையிலிருந்து சிறிது தூரம் நடந்து இடையிலே ஒரு வீதி. அந்த வீதியானது அந்த திருச்சி நகரினுடைய அந்த கிழக்கு ஆண்டாள் வீதி என்று சொல்வார்கள். அந்த வீதியிலிருந்து சாலை வழியாகவே அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வர முடியும். அங்கிருந்து வந்து கூட மலை மேல் ஏறி செல்லும் பக்தர்களும் உண்டு. அதாவது மலை அடிவாரத்திலே கடைவீதி வழியாக வந்து மாணிக்க விநாயகரை வணங்கி படிகள் ஏறி பின்பு அந்த சாலை குறுக்கிடுகின்ற சாலையை தாண்டி மறுபடியும் படி ஏறி செல்ல வேண்டும். அது ஒரு வழி. அல்லது அந்த கிழக்காண்டாள் வீதியிலிருந்து வருகின்ற அந்த சாலை வழியாக வந்து அந்த படிக்கட்டுகள் அருகே இறங்கி அங்கிருந்தும் நடந்து செல்ல முடியும். அப்படி செல்லும் பொழுது சிறிது தூரம் அந்த படிக்கட்டில் மேலே ஏறி சென்றால் அந்த வலதுபுறத்திலே, அதாவது நாம் செல்கின்ற அந்த படிக்கட்டுகளுக்கு கிழக்கு பகுதியில் தருமபுரம் ஆதீனத்தினுடைய மௌன மடக்கட்டளை என்கின்ற அந்த மௌன குருசாமிகள் என்று ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, அந்த மௌன குருசாமிகள் பேரிலே மௌன மடக்கட்டளை என்று அந்த அமைப்பு இருக்கின்றது. அவர்கள் ஸ்ரீ சகசரலிங்கர் என்ற இறைவனுடைய திருமேனியை எழுந்தருள செய்து அந்த மடத்திலே அந்த பெருமானை வழிபட்டு வருகின்றதாக இருக்கின்றது. அப்படி அந்த சகசரலிங்கேஸ்வரரை வணங்கி அதன் பின் நாம் மேலும் ஏறி செல்கின்றோம். அப்படி ஏறி செல்லும் பொழுது சிறிது தொலைவிலே அந்த படிக்கட்டுகளுக்கு மேற்கு புறத்திலே, அதாவது நாம் மலையிலே மேலே ஏறும் பொழுது இடதுகை புறத்திலே மேற்கு புறத்திலே ஒரு பெரிய கல் மண்டபமாக இருக்கின்றது. அந்த கல் மண்டபம் 100 மண்டபம் என்று சொல்வார்கள். அந்த மண்டபம் கிட்டத்தட்ட பெரிய விழாக்கள்லாம், இந்த கோயில் சம்பந்தமான விழாக்கள் எல்லாம் நடைபெறும் வகையிலே அந்த கல் மண்டபமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி கடந்து நாம் இன்னும் சில படிகள் ஏறி செல்லும் பொழுது அந்த படிக்கட்டுகளினுடைய வலதுபுறமாக, அதாவது கிழக்கு புறத்திலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அழகாக அமையப்பட்டிருக்கிறது. சிறிய கோயில் தான். அந்த உள்ளே சென்று பார்த்தால்
பெருமான் சுந்தரேஸ்வர பெருமான் மேற்கு நோக்கி அருள்பாலிப்பார். பெருமானினுடைய இடதுபுறத்திலே மீனாட்சி அம்மையும் தனி கோயிலாக அங்கே சன்னதி விட்டிருக்கேன். மிக அழகிய ஆனால் சிறிய கோயிலாக இருந்தால் மிக அழகாக அமையப்பட்டிருக்கும். அங்கே சிலைகள் எல்லாம் தூண்கள் எல்லாம் மிக அழகாக வேலைப்பாடுகள் நிறைந்ததாக அந்த மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் சன்னதியும் இருக்கின்றது. அந்த சந்நிதியிலே இருக்கின்ற அந்த கல் தூண் வேலைப்பாடுகள் எல்லாம் பார்த்தால் மிக அழகிய சிற்பங்களாக இருக்கும். அப்படி கண்ணுக்கு விருந்தளிப்பது போல அழகிய சிற்பங்கள். அதற்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கி மீண்டும் படிகளிலே மேலே ஏறி சென்றால் சிறிது தொலைவிலே ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி என்கின்ற முருகன் அங்கே எழுந்தருள்கின்றார். முருகப்பெருமான் அங்கே 6 முகங்களுடன் முருகப்பெருமான் இருக்கின்றார். வள்ளி தெய்வானை சமேதராக இந்த முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். இவரை இங்கே இருக்கின்ற அந்த முத்துக்குமார சாமியாகிய முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாதர் பல திருப்புகழ் பாடல்களிலே பல பாடல்கள் பாடியருள் இருக்கின்றார். கிட்டத்தட்ட 16 பாடல்கள் இந்த முத்துக்குமார சுவாமியை பற்றி, அதாவது திருச்சிராப்பள்ளி மலையிலே எழுந்தருள் இருக்கின்ற அந்த பெருமானை பற்றி, முருகப்பெருமானை பற்றி பாடியிருக்கின்றார். இன்னும் சிறிது தூரம் அந்த படிகளே நாம் ஏறி செல்லும் பொழுது அந்த படிகள் இடது வலதாக பிரியும். நேராக சுவர் ஒன்று குறுக்கிடும். இடது பக்கம் சில படிகளாக ஏறி செல்லும் வழி ஒன்று உண்டு, வலது பக்கம் செல்லும் வழியில் உண்டு. அப்படி அந்த இடத்திலிருந்து இடது பக்கமாக, அதாவது மேற்கு நோக்கி நாம் சென்றால் தாய்மானவர் சந்நிதிக்கு செல்லும் வழி அது. வலதுபுறமாக சென்றால் அது மலை உச்சிக்கு சென்று உச்சி பிள்ளையார் கோயிலை அடைய முடியும். அந்த வகையிலே அந்த இடத்திலிருந்து 2 கோயில்களுக்குமாக வழி பிரிகின்றது. அப்படி மேற்கே செல்லக்கூடியன்ற அந்த படிக்கட்டுகள் வழியாக நாம் சென்றால் சிறிது படிகள் ஏறி சென்றவுடனே ஒரு பெரிய நுழைவாயில் ஒன்று அங்கே அமையப்பட்டிருக்கின்றது. அந்த நுழைவாயில் வழியாக நாம் உள்ளே செல்கின்றோம். அந்த நுழைவாயில் முன்பாக தென்பகுதியிலே கம்பத்தடி விநாயகர் என்று விநாயகர் பெருமான் அங்கே எழுந்தருள்கிறார். வலதுபுறத்திலே வள்ளி தெய்வானையுடன் ஆறுமுக பெருமான் 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்டு அந்த அழகிய ஒரு திருக்கோலத்திலே எழுந்தருள்கின்றார். இந்த மண்டபத்திற்கு, அதாவது நுழைவாயிலுக்கு உள்ளே செல்லும் பொழுது அங்கேயும் ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்நிதி ஒன்று உண்டு. எனவே இங்கே 2 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்நிதிகள் இந்த திருமலையிலே அமையப்பட்டிருக்கின்றன. இந்த பெரிய நுழைவாயில் வழியாக நாம் உள்ளே செல்லும் பொழுது அங்கே ஒரு பெரிய சுவர், கற்சுவர் அமையப்பட்டிருக்கும். வாயிலுக்கு நேர் எதிர்த்தார் போல அந்த இடத்திலிருந்து வலதுபுறமாக சென்றால் அம்பாள் சந்நிதிக்கு நாம் செல்ல முடியும். அங்கே அம்பாள் சந்நிதிக்கு சிறிது படிகள் ஏறி சென்றால் அங்கே அம்பாள் சந்நிதி இருக்கும். அங்கே அம்பாள் திருக்கோயிலுக்கு முன்னாலே சிறிய அளவிலே ஒரு மரத்தாலான கொடிமரம் இருக்கும். அதற்கு உள்ளே அம்பாள் மட்டுவார் குழலி அன்னை நின்ற திருக்கோலத்திலே, மிக அழகிய திருக்கோலத்திலே காட்சி அருளுகின்றார். அந்த அன்னையை தரிசித்து விட்டு மீண்டும் திரும்பி வந்து, அதாவது நாம் அந்த சுவருக்கு வலது பக்கமாக திரும்பி, அதாவது வடக்கு நோக்கி செல்லும் பொழுது அம்பாள் சன்னதிக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு பின் திரும்பி அதே வழியிலே வந்து இடதுபுறமாக, அதாவது நாம் சென்ற வழியிலிருந்து இடதுபுறமாக தெற்கு நோக்கி செல்லும். அந்த படிகளில் ஏறி சிறிது தூரம் சென்றவுடனே மீண்டும் அந்த படி மேற்கு நோக்கி திரும்பும். படிகளெல்லாம் ஏறி செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது அது தாய்மானவர் சன்னதிக்கு செல்லும் வழியாக அது அமைந்திருக்கின்றது. அப்படி செல்லும் பொழுது ஒரு அடுத்த தலம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த அளவுக்கு முதலிலே அன்னை என்னுடைய சந்நிதி அமைந்திருக்கின்ற அந்த கோயில் ஒரு தலம். சில படிகள் ஏறி மேல் தலத்திற்கு செல்லும் பொழுது அங்கே தாய்மானவர் சன்னதிக்கு செல்லலாம். அங்கு செல்லும் பொழுது தருமபுரம் ஆதீனத்தினுடைய அந்த மௌன மடம் என்று ஏற்கனவே சொன்னோமே, அந்த மௌன மடத்தின் சார்பாக அங்கே 63 சிலைகள் எல்லாம், அந்த நாயன்மார்களின் சிலைகள் எல்லாம் அமையப்பட்டிருக்கின்றன. மேலும் ஒரு சில படிகள் ஏறி சென்று அந்த தாய்மானவர் சுவாமி இருக்கின்ற அந்த தலத்தை நாம் அடைய முடியும். அங்கு ஒரு வியப்பான ஒரு காட்சியை நாம் காண முடியும். என்ன என்று சொன்னால், அங்கே செல்லும் பொழுது கொடிமரம் பலிபீடம் மட்டும் இருக்கும். அங்கே அந்த மண்டபத்திலே நந்தியம்பெருமான் எழுந்தருள்வார். அதாவது கொடிமரம், பலிபீடம், நந்தியம்பெருமான் மேற்கு நோக்கியவாறு எழுந்தருள்வார். ஆனால் அதற்கு எதிரே பெரிய சுவர் இருக்கும். பொதுவாக இறைவன் கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கின்ற சந்நிதிகளிலே நந்தியம்பெருமான் இறைவனை நோக்கி மேற்கு நோக்கி பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் இங்கே நந்தியம்பெருமான் மேற்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். கொடிமரம் இருக்கின்றது.
பலிபீடம் இருக்கின்றது. ஆனால் இறைவன் சந்நிதிக்கான வாயில் இல்லை, அடைக்கப்பட்டு சுவராக இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்றால், நாம் முன்பே சிந்தித்தது போல, முன்பு செவ்வந்திநாதராக இறைவன் இருந்த பொழுது கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருந்தார். அப்பொழுது இருந்த அந்த நிலையிலே நந்தியம்பெருமான், பலிபீடம், கொடிமரம் எல்லாம் தற்போது உள்ள நிலையிலே அப்படி இருந்திருக்கிறது. அந்த பெருமான் சாரமா முனிவருக்காக உறையூர் மன்னனை தண்டிப்பதற்காக மேற்கு நோக்கி திரும்பி அப்படியே நின்று விட்டதுனாலே, அப்படியே அந்த மேற்கு நோக்கியவாறே இருந்து விட்டதுனாலே இந்த சுவரானது அடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெருமானுக்கு பின்புற சுவராக இது அமைந்து விட்டது. அது முன்பு வாயிலாக இருந்த இடம் முற்றிலுமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த திருக்கோயிலினுடைய ஒரு சிறப்பு. அதாவது நந்தியம்பெருமான் நேரடியாக அங்கே இறைவனை பார்க்க முடியாது. கொடிமரமும் இறைவனை பார்க்கும் வகையிலே அங்கே இப்பொழுது நிலையிலே இல்லை. அதற்கு காரணம், செவ்வந்திநாதராக இருந்த பெருமான் தாய்மானவராக மாறி மேற்கு நோக்கி திரும்பி எழுந்தருள்வதாலே அது அந்த வழி அடைக்கப்பட்டு விட்டது. இப்படி அந்த வழியிலிருந்து சிறிது இடதுபுறமாக வந்து பெருமானினுடைய அந்த கருவறை இருக்கின்ற அந்த அமைப்பை சுற்றி நாம் செல்லும் பொழுது அங்கே நாம் ஞான தட்சிணாமூர்த்தியை பார்க்க முடியும். அதற்கு அடுத்ததாக அந்த போகின்ற வழியிலே 63 திருச்சிலைகள், இந்த தாய்மானவர் சுவாமி கோயிலுக்கான 63 நாயன்மார்களுடைய திருச்சிலைகள் எல்லாம் அங்கே அமையப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக அதை தாண்டி நாம் செல்லும் பொழுது அந்த தென்மேற்கு மூலையிலே, அதாவது தட்சிணாமூர்த்தியை தாண்டி பெருமானை தரிசிக்க செல்லும் பொழுது அந்த சந்நிதியினுடைய தென்மேற்கு மூலையிலே அங்கே மகாலட்சுமி சன்னதி ஒன்று உண்டு. இந்த மகாலட்சுமி சன்னதியின் சிறப்பு என்ன என்று பார்த்தால், இங்கே எழுந்தருளி இருக்கின்ற மகாலட்சுமியானது மரத்தாலான திருச்சிலை. பொதுவாக கற்சிலையை நாம் பார்க்க முடியும், அல்லது உலோகத்தாலான சிலைகளை நாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே எழுந்தருளி இருக்கின்ற இந்த மகாலட்சுமி மரத்தாலான மகாலட்சுமி. இந்த அன்னையை வணங்க பெரும் செல்வம் வந்து சேரும் என்று சொல்கின்றார்கள். அப்படி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொண்டிருக்கின்ற இந்த சந்நிதி இது. ஏற்கனவே நாம் அந்த ஆலமர் செல்வன் ஞான தட்சிணாமூர்த்தியை கடந்து சென்றோம். அந்த இடத்திலே நாம் பார்த்தால் அவர் தர்ப்பை ஆசனத்திலே அமர்ந்திருப்பதை குறிப்பிட்டோம். அங்கே சிவயோக மாமுனிவர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர், திருமூலராகிய அவர்கள் அடங்கிய 8 சீடர்கள் அவருடைய திருவடிக்கையிலே அமர்ந்திருப்பது போன்ற அமைப்பு வேறு எங்கும் இத்தகைய அமைப்பை நாம் பார்க்க முடியாது. அத்தகைய ஒரு அமைப்பு அங்கே உள்ளது. அப்படி இருக்கின்ற அந்த தட்சிணாமூர்த்தி ஆலமர் செல்வனை கடந்துதான் அந்த மகாலட்சுமி சந்நிதியை நாம் சென்றடைகின்றோம். அந்த மகாலட்சுமியை தரிசனம் செய்தால் அதை ஒட்டியே வடக்கு நோக்கி செல்லும் பொழுது வரிசையாக தாய்மானவர், அங்கேயும் ஒரு நாம் சொல்கின்ற தாய்மானவர், இங்கே எழுந்தருளியிருக்கின்ற அந்த பெருமான் அல்ல, தாய்மானவர் சுவாமி, நம்ம மௌனகுரு சாமியின் சீடராக இருந்து தாய்மானவராக இருந்தார் அல்லவா, அந்த தாய்மானவர். அதற்கு அடுத்ததாக திரிபுர சுந்தரி, மகிஷாசுரமர்த்தினி, செவ்வந்தி விநாயகர், பெருமான் சோமாஸ்கந்தர் வடிகளே, இப்படி வரிசையாக திருவுருவச் சிலைகள்லாம் கிழக்கு நோக்கியவாறு அமையப்பட்டிருக்கும். அதை கடந்தவுடனே மூலவர் சன்னதி மேற்கு பார்த்தவாறு பெரிய சிவலிங்கம், சுயம்புலிங்கமாக இருந்தாலும் பெரிய திருவுருவம், மிக அழகான திருக்கோலத்திலே தாய்மானவர் சுவாமிகள் அங்கே கருவறையிலே எழுந்தருளி இருக்கின்றார். அந்த இடத்திலே தெற்கு நோக்கியவாறு முத்துக்குமார சுவாமி, சிவகாமி அம்மையுடன் நடராசர், அடுத்ததாக சந்திரசேகரரும் ஆனந்தவல்லியும், இப்படி 3 சிறு சிறு சந்நிதிகள் தெற்கு நோக்கியவாறு, அதாவது பெருமானுடைய கருவறைக்கு முன்பாக அந்த கொடிமரத்திற்கு சற்று வடபுறமாக, அந்த பெருமானுடைய சந்நிதிக்கு சற்றே வடபுறமாக இந்த 3 முத்துக்குமார சுவாமி, சிவகாமி அம்மையுடன் நடராச பெருமான், சந்திரசேகரரும் ஆனந்தவல்லியுமாக எழுந்தருள் இருக்கின்றார்கள். இந்த எழுந்தருளி இங்கே இருக்கின்ற தாய்மானவர் சுவாமி மிகப்பெரிய லிங்க திருமேனி கொண்டவர் என்று சொல்லலாம் அல்லவா. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இது 4வது பெரிய லிங்கம் என்று சொல்கின்றார்கள். அப்படி ஒரு பெரிய திருமேனியுடன் பெருமான் எழுந்தருள்கின்றார். இந்த தாய்மானவர் சன்னதியை சுற்றி நாம் சற்று கீழே வந்தால் 2 அடுக்குகளாக ஒரு பிரகாரம் அமைந்திருக்கின்றது. அந்த பிரகாரத்திற்கு வரும்பொழுது அங்கே
பல்வேறு திருவுருவச் சிலைகள் எல்லாம் படங்களும் சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் அப்படி வரும்பொழுது நாம் அங்கே ஒரு சிவன் சன்னதியையும் அங்கே பார்க்கின்றோம். அங்கே பிரம்மா, அகத்தியர், இந்திரன், சடாயு, அத்திரி மகரிஷி, தூமகேது, திரிசுரன், அர்ஜுனன், ராமர், ஆஞ்சநேயர், விபீடனன், நாகக்கண்ணி, சாரமா முனிவர், ரத்னாவதி, மௌனகுரு சுவாமிகள், தாய்மானவர், சேக்கிலார், இப்படி அனைவரும் ஒரே இடத்திலே வரிசையாக அங்கே காட்சி தருகின்றனர். அது ஒரு பெரிய அமைப்பு. அந்த கீழே இருக்கின்ற அந்த பிரகாரத்திலே அங்கே அம்பாள் சந்நிதிக்கு கீழே ஒரு பாதாள ஐயனார் என்ற ஒரு தனி சந்நிதியும் உண்டு. ஏன்னா இந்த கோயிலை பொறுத்தவரை ஒரே தளத்திலே எல்லாம் அமையவில்லை. புதிதாக செல்பவர்கள் சற்று தடுமாறி போவார்கள். எந்த தளத்தில் இருக்கின்றோம், எந்த அம்பிகை சன்னதி எங்கே, பெருமானுடைய சன்னதி எங்கே, மற்ற சன்னதிகள் எங்கே என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள சிறிது பொறுமையாக நின்று நிதானமாக நாம் ஒவ்வொரு சன்னதியாக பார்த்து வர வேண்டும். அத்தகைய அமைப்பு பல அடுக்குகளாக அமைந்திருக்கு மலையின் மேலே. அந்த வகையில் அந்த அம்பாளினுடைய சன்னதி அருகிலே அங்கே பாதாள ஐயனார் என்று ஒரு தனி சன்னதி இருக்கின்றது. அவரை வழிபடும் பொழுது நாட்டிலே பஞ்சம் நீங்கி நாடு வளம் பெறும் என்று சொல்கின்றார்கள். அப்படி ஒரு சிறப்பு பெற்ற அந்த பாதாள ஐயனார் திருச்சன்னதியும் அங்கே இருக்கின்றது. இதற்கு அடுத்ததாக இங்கே இந்த நவக்கிரக மண்டபத்திலே சூரியன் தனது மனைவியான உஷா பிரதியுஷாவுடன் காட்சி தருகின்றார். மற்ற கிரகங்கள் எல்லாம் சூரியனை நோக்கியவாறு இருக்கும். பொதுவாக நவகிரகங்கள் சந்நிதியிலே பார்த்தால் அதை ஒவ்வொரு கிரகமும் அதற்கு உரிய வகையில் அந்த திசையிலே நோக்கியவாறு இருக்கும். ஆனால் இங்கே எல்லா கோள்களும் சூரியனை பார்த்தவாறு இருக்கின்றன. அதே மாதிரி அந்த கொடிமரத்திற்கும் பலிபீடத்திற்கும் அருகிலே சங்கு வைத்து ஊதியபடி ஒரு சிலை இருக்கும். அது என்ன என்றால் சங்குச்சாமி என்று அழைக்கின்றார்கள். அதாவது இவர் சங்கு ஊதியபடி அவர் ஒரு சிவகணம் என்றும் இவர் சங்கு ஊதியபடியே இருப்பதனாலே இவரை சங்குசாமி என்றும் அழைக்கின்றார்கள். இவர் எப்பொழுதுமே சிவபெருமானுடைய பெருமைகளை சங்கு ஊதியபடியே சொல்லுவாராம். அதனாலே இவர் சங்குசாமி என்கின்றார்கள். அதற்கு சங்குசாமியை சங்கநாதர் என்று குறிப்பிடுவதும் உண்டு. பெருமான் இந்த கோயிலிலிருந்து வெளியே புறப்பாடு ஆகும் பொழுது இவர் சங்கு ஊதி அறிவிப்பார் என்றும் சொல்லப்படுகின்றது. பெருமான் வெளியிலே புறப்பாடு ஆகும் பொழுது இந்த சங்குச்சாமி சங்கு ஊதி அறிவிப்பு செய்வாராம். அப்படி அதே போல் நந்தி கோயில் ஒன்று கீழே இருக்கிறது. அதாவது சிவன் கோயிலில் நாம் பார்த்தது ஏற்கனவே சொன்னது போல சிவபெருமானை நோக்கி பார்த்தவாறு இருக்கும். இங்கே இந்த மலையே கிட்டத்தட்ட சிவலிங்க வடிவிலே அமைந்திருப்பதாலே அதையே சிவலிங்கமாக கருதுகின்றார்கள். அப்படி மலையே சிவலிங்கமாக இருப்பதாலே இங்கே நந்தியானவர் மலை அடிவாரத்திலே பெரிய கோயிலாக, தனி கோயிலாக அங்கே ஒரு நந்தி கோயில் இருக்கின்றது. பெரிய நந்தி சிலை. அதாவது அந்த பிரம்மதீர்த்தம் என்று சொன்னோமே தெப்பக்குளம், அந்த தெப்பக்குளத்தின் அருகிலே நந்தி கோயில் தனி பெரிய சிலையாக இருப்பதனால அது தனி கோயிலாக நந்தி கோயில் என்று ஒன்று உண்டு. அது மட்டுமல்ல, அங்கே ஒரு 35 அடி உயரத்திலே கல்லாலான ஒரு தீபத்தூணும் உண்டு அந்த நந்தி கோயில் அருகிலே. இந்த நந்தி கோயிலிலே பிரதோஷ வழிபாடு என்பது மிகச் சிறப்பாக நடைபெறும். இப்படி பல்வேறு சிறப்புகளெல்லாம் இந்த கோயில் அமைப்பை பொறுத்தவரையில் நாம் பார்க்கின்றோம். இதற்கு அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உச்சிப்பிள்ளையார் கோயில். அதாவது உச்சிப்பிள்ளையார் கோயில் என்று சொல்லும்போது தாய்மானவர் கோயில் அமைந்துள்ள இந்த மலையிலிருந்து மேலே நாம் முதலே சொன்ன வரும் வழியிலே இடதுபுறம் சென்றால் தாய்மானவர் சன்னதி, வலதுபுறம் படிகளிலே ஏறி சென்றால் உச்சிப்பிள்ளையார் கோயிலை அடையலாம் என்று சொன்னோம். அந்த வகையிலே உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு செல்ல முடியும். இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, சங்க நூலான இந்த புறநானூற்றிலே இந்த மலையை பற்றி ஒரு குறிப்பு வருகின்றது. அதாவது கோவூர் கிழார் என்ற ஒரு புலவர் ஒரு பாடிய பாடல் அது. அந்த கோவூர் கிழார் என்பவர் வேட்கோ சிறார் தேர்கால் வைத்த பசுமன் குரு திரள்வோள் அவன் கொண்ட குடுமித்து இத்தன் பனைநாடே என்கின்றார். அதாவது குடுமி, உச்சிப்பிள்ளையார் இருக்கின்ற கோயில் மலை குடுமி. இது குயவர்கள் குழந்தைகள் மட்பாண்டம் செய்ய சக்கரத்திலே வைத்து மண்ணை குவித்து மட்பாண்டம் செய்வார்கள் அல்லவா குயவர்கள். அப்படி அந்த மண் குவித்து வைத்திருக்கின்ற அமைப்பை போல இது இருப்பதனாலே இதை குடுமித்து இத்தன் பனை நாடே என்று சொல்கிறார். பசுமன் குரு திரள்வோள் அவன் கொண்ட
குடுமித்து இத்தன் பனிநாடே என்பது புறநானூற்றிலே 32வது பாடலில் இந்த மலையை பற்றி அந்த குறிப்பு. அது மட்டுமல்லாமல் இந்த கோவூர் கிளார் நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி கிள்ளி வளவன் குளமுற்று துஞ்சிய கிள்ளி வளவன் குராப்பள்ளி துஞ்சிய கிள்ளி வளவன் இப்படி 4 சோழ மன்னர்களையும் இந்த சங்ககால புலவர் நேரிலே இருந்து பார்த்து அவர்களை பாடிய பெருமை பெற்றவர். அப்படி இருந்த அந்த கோவூர்களால் தான் இந்த மலையை பற்றியும் அந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். இது மட்டும் அல்லாமல் மரபு வழியாக ஒரு செய்தி இந்த திருத்தலத்தை பற்றி வருகின்றது. அது என்ன என்று பார்த்தால், அதாவது ராவணனுடைய போர் நடந்த பொழுது ராமர் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவன் விபீடனும் ஒருவன். அப்படி ராமர் அயோத்தி திரும்பி பட்டாபிஷேகமெல்லாம் நடந்தது. விபீடனும் அந்த பட்டாபிஷேகத்திலே கலந்து கொண்டான். போரில் தனக்கு உதவியதற்காக ராமர் ரங்கநாதருடைய சிலை ஒன்றை அவனுக்கு பரிசாக கொடுக்க அவன் அந்த சிலையை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு திரும்பி வருகின்றான். ஒரு அசுரன் பெருமாள் சிலையை கொண்டு செல்வதா என்று இந்திரன் முதலான தேவர்களுக்கு பிடிக்கவில்லை. எப்படியாவது இதை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணி விநாயக பெருமானிடம் போய் முறையிட்டார்கள். விநாயக பெருமானும் அவர்களுக்கு வேண்டியவாறு தக்க உதவி செய்வதாக தெரிவித்தார். அந்த வகையிலே இந்த விபீடன் இலங்கை வருகின்ற வழியிலே திருச்சிக்கு அருகிலே அந்த காவிரி நதிக்கு அருகிலே வந்தான். அந்த நதியை பார்த்தவுடன் அந்த நதியிலே குளித்து விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கையிலே தான் கொண்டு வந்திருந்த அந்த ரங்கநாதருடைய அந்த சிலையை கீழே வைத்துவிட்டு குளிக்க செல்ல வேண்டும். ஆனால் அந்த சிலையை ஒரு முறை கீழே வைத்து விட்டால் மீண்டும் அங்கிருந்து பெயர்த்து எடுத்து செல்ல முடியாத அளவிலே தான் அவருக்கு அந்த சிலை வழங்கப்படும் பொழுது தெரிவிக்கப்பட்டிருந்தது விபீடனுக்கு. உடனே இவன் சுற்றுமுற்றும் விபீடனை பார்க்கணும்னா அங்கே ஒரு சிறுவன் இருக்க, அந்த சிறுவனிடம் இந்த சிலையை கொடுத்து நீ இதை வைத்திரு, நான் குளித்து விட்டு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று அந்த சிலையை கொடுத்துட்டு அவன் ஆற்றிலே குளிக்க சென்றான். அங்கே சிறுவனாக இருந்தது விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான் அந்த சிலையை அவனிடமிருந்து வாங்கி கொண்டார். இவன் குளிக்க சென்றவுடனே விநாயகர் அந்த ரங்கநாதருடைய சிலையை தரையிலே வைத்து விட்டார். அவன் விபீடனன் குளித்து விட்டு திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அங்கே ரங்கநாதர் சிலை தரையிலே வைத்து விட்டதினாலே எடுக்க முடியவில்லை. அங்கேயே அவர் ரங்கநாதர் இருந்து இன்றைக்கு ஸ்ரீரங்கமாக எழுந்தருளி இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அந்த வகையிலே அப்படி வைத்துவிட்டு அந்த சிறுவனை அழைத்து அவனிடம் தான் கொடுத்த வேலையை அவன் சரியாக செய்யவில்லை என்று கோபம் கொண்டு அச்சிறுவனை தண்டிக்க எண்ணி அவனை பிடிக்கப் போகிறான். அப்படி பிடிக்கப் பொழுது விநாயகர் ஓடுகிறார். இவனும் பின்னாலேயே விபீடனும் துரத்தி கொண்டே போகும்போது விநாயகர் மலை உச்சியின் மீது ஏறிவிட்டார். மலைக்கோட்டையினுடைய மலை உச்சி மீது சென்று விட்டார். அப்போது இவன் பிடித்து, நான் சொன்ன வேலையை நீ செய்யாமல் அந்த சிலையை தரையிலே வைத்து விட்டாயே என்று விநாயகர் தலையிலே ஒரு குட்டு குட்டியதாகவும், உடனே விநாயகர் தன்னுடைய சுய உருவத்தை காட்டி அங்கே நான் தான் இந்த வேலையை செய்தேன் என்று அவர் சொன்ன உடனே இவன் அவரை வணங்கிவிட்டு வீடனும் சென்று விட்டான். அங்கே சென்ற விநாயகர் அங்கேயே எழுந்தருளி இன்றும் அந்த உச்சி பிள்ளையாராக அந்த மலைக்கோட்டை உச்சியிலே அமர்ந்திருக்கின்றார் என்பது ஒரு செய்தி. அது பொதுவாக என்ன சொல்வார்கள் என்றால், உச்சத்தில் அமர்ந்தவரை வணங்கிட அச்சங்கள் விலகும் என்று சொல்வார்கள். அதாவது அந்த உச்சத்திலே அமர்ந்திருக்கின்ற உச்சி பிள்ளையாரை வணங்கினால் நமக்கு உள்ள அச்சங்கள் எல்லாம் விலகும் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு வழக்கு வழங்கி வருகின்றது. அப்படி இந்த கோயிலை பற்றிய அமைப்பை நாம் தெரிந்து கொண்டோம். இங்கே தினசரி பூஜைகள் எல்லாம் எப்படி நடக்கின்றதுனா 6 கால பூஜைகள் உண்டு. அந்த உசத்கால பூஜை என்று காலை வழிபாடு காலை 5:30 மணிக்கும், கால சந்தியானது காலை 8:30 மணிக்கும், உச்சிகால பூஜை காலை 11 மணிக்கும், சாயரட்சை என்று மாலை நேர பூஜையானது மாலை 5 மணிக்கும், 2ஆம் கால பூஜை மாலை 6:30 மணிக்கும், அர்த்தஜாமம் என்ற இரவு பூஜையானது 7:30 மணிக்கும் நடைபெறும். அந்த 7:30 மணி பூஜை 8:30 மணிக்கு முடிந்து நடை சாத்தப்படுகின்றது. காலை 5:30 மணியிலிருந்து 12 மணி வரையிலும், மாலை 4 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரையிலும் இந்த திருக்கோயிலானது திறந்திருக்கும். இந்த திருக்கோயிலை பற்றி சில வரலாற்று செய்திகளை அடுத்ததாக நாம் பார்க்க உள்ளோம்.